நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் நம்பர்ல இருந்து பண்ணதாலதான் அவ எடுக்கல. நீ திரும்பவும் கால் பண்ணு. ஒருவேளை அவ வேற ஏதாவது வேலையா இருந்தா? இதுக்கு மேல அவ எடுப்பான்னு நான் நம்பல. இருந்தாலும் நான் கூப்பிடுறேன். ஹலோ துளசி, நீ போனை கட் பண்ணிடாத. போனை என்கிட்ட கொடு. அம்மாடி துளசி, அம்மா நீ நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க? நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லுமா. அது மானசிக்கு பயந்துகிட்டு இனிமே எதையும் மறைக்க வேண்டாம். அம்மா, நான் இப்போ என்னாச்சுமா? அது அம்மா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு கேட்டுச்சுமா. என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். நீ எங்க இருக்கேன்றத ஏமா சொல்ல தயங்குற? அம்மா, நான் இப்போ கிச்சன்ல இருக்கேன். டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் அக்காவுக்கு கால் பண்றேன், சரியா? அவ வேலையா இருக்கானா? கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறானா? என் பொண்ணு ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்கான்னு என் மனசு சொல்லுது. அம்மா, அவளுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நீங்க வாங்க. வாமா. பணத்துக்காக தானே அம்மா கால் பண்ணாங்க. எவ்வளவு ரூபாய் கேட்டாங்க? இந்தா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. முதல்ல இதை அனுப்பி வை. வேண்டாம். தயங்காத லக்ஷ்மி, அவங்க வேற வழி இல்லாம தானே கேக்குறாங்க. லக்ஷ்மி, இதை வாங்கிக்க. தேவைக்கு உதவுனாதான் பணத்துக்கே மரியாதை. என் பேக்ல இந்த பணம் அப்படியே தான் இருக்கும். இந்த பணம் கைக்கு வந்தா 1000 வேலைக்கு பயன்படும். என்ன லக்ஷ்மி இது? நீ நாளைக்கே பணத்தை அனுப்புற வழிய பாரு, சரியா? நீ பழாதம்மா. இங்க என்னம்மா பிரச்சனை? ஆமா, இப்போ நீ எதுக்காக இவளுக்கு பணம் கொடுக்கற? லக்ஷ்மி வீட்ல ஏதோ ஒரு பணத்தை வேணு லக்ஷ்மிக்கு கால் பண்ணிருந்தாங்க. ஓ, உன்னோட எந்த அம்மா கால் பண்ணாங்க? பானுமதி அம்மாவா? ஓ, பானுமதி அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா? அத்தை, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோமா. இவ இப்படிதான் 1000 கதை சொல்லிட்டு இருப்பா. ஒரு மாசம் முழுசா முடியாமல இங்க சம்பளம் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். அது பரவாயில்ல அத்தை. லக்ஷ்மிக்கு நீங்க சம்பளம் கொடுக்கும் போது அவ என்கிட்ட கொடுத்துருவா. நீங்க அதை லக்ஷ்மி கிட்டே கொடுத்துருங்க. அவ வீட்டுக்காவது யூஸ் ஆகும்ல. அவளுக்கு தேவை இருந்திருந்தா அவ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். லக்ஷ்மி என்கிட்ட கேட்கவே இல்லை. அவ பேசுனதை கேட்டு நான் தான் கொடுத்தேன். நீங்க அதை அவகிட்ட கொடுத்துருங்க.
வேண்டாம் லக்ஷ்மி. ஐயோ எனக்கு இது வேண்டாம். நீ இத கடனாவது வாங்கிக்கோ. அத்தை, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. அவளோட பிரச்சனையாவது தீரட்டும். ஓ, அப்போ இந்த மாதிரியான திருட்டுத்தனமான வேலை வேற நீ செய்யறியா? ஐயோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் போன்ல அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது ஷைலாக்கா இங்க வந்தாங்க. நான் ஏதாவது ஒரு ரீசன் சொன்னா போதும்னு நினைச்சேன். அவங்க பணத்தை எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கல அத்தை. அச்சச்சோ. இங்க பாரு, எச்ச பாத்திரத்தை கழுவுனதுக்காக முறையா உனக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. இத நீயே பத்திரமா கையில வச்சுக்க செல்லும். நல்ல தகுதியானவ ஒருத்தி கிட்ட இருந்ததா இந்த காசை வாங்கியிருக்க. வச்சுக்கோ. ஹலோ, என்ன சந்திரண்ணே? டோனி, நீ எங்க இருக்க? நான் இங்க கிரிநகர்ல இருக்கேன். என்ன விஷயண்ணே? ஏதாவது முக்கியமான வேலையா? சும்மாலாம் நீங்க கால் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஒரு சின்ன வேலை முடிக்கணும். மேட்ரு மட்டும் சொல்லுங்க, அதை முடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். சொன்ன வேலையை முடிச்சா நீ எதிர்பார்க்கறத விட அதிக பணம் கிடைக்கும். சரிங்கண்ணே, நீங்க போன வைங்க. நான் பக்காவா வேலையை முடிச்சுட்டு போன் பண்றேன். துளசி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே மனுஷத்தன்மையே கிடையாதுங்க. இப்போ என்னாச்சுன்னு அப்படி சொல்ற? உன்கிட்ட அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லணும்னு தேவையில்லையே. மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா போதாதா? என்னன்னு நீ தெளிவா சொல்றியா? என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓப்பனா சொல்லு. நம்ம லக்ஷ்மியோட பிரச்சனையெல்லாம் கேட்டப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவ வீட்ல இருந்து கால் பண்ணி ஏதோ பண தேவை இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். அவ முதல்ல என்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். சம்பள டேட்டுக்கு இன்னும் 4 இருக்கிறதா நினைச்சு நான் ஒரு 5000 ரூபாய் அவகிட்ட கொடுத்தேன். எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. கரெக்டா அவங்க அம்மா அங்க வந்துட்டாங்க. பாவ லக்ஷ்மி, அவ பயந்தே போயிட்டா. அந்த பணத்தை திரும்பி வாங்கி அத்தை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த லக்ஷ்மிய தேவையில்லாம திட்டாங்க. அவ என்னமோ என்கிட்ட கேட்டு வாங்கின மாதிரி அத்தை அவளை திட்டாங்க. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் அவளுக்கும் தான் சம்பந்தமே இல்லையே. அவ வீட்டுல வேலை பார்க்கறவ. ஒரு மனுஷனா வாழ முக்கியமான தகுதியே அவங்களுக்குள்ள இருக்க மனுஷத்தன்மை தான். எச்சி பிளேட்டை கழுவுனா கூட அவ மான மரியாதையோட தான் வாழணும். அதனால அவளை யாரும் தரக்குறைவா நினைக்க கூடாது.
ஏங்க இதெல்லாம் என்னங்க? எல்லாம் நீ சாப்பிடுதான். ஃப்ரூட்ஸும் ஸ்வீட்ஸுமா. இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பழக்கம்லாம் உங்களுக்கு கிடையாது. உன் மேல அன்பு அதிகமாயிடுச்சுன்னா நினைச்சுக்காத. இதெல்லாம் என் 2 பசங்களுக்காகவும். இந்த சமயத்துல நல்ல ஃபுட்டு சாப்பிடலன்னா அது அவங்க வளர்ச்சியை பாதிக்கும். அதுக்காகவாது என் செல்லக்குட்டி சாப்பிடணும்ல. நீங்க இப்படி அன்பு காட்டுறதெல்லாம் எனக்காக இல்ல, குழந்தைங்களுக்காக தான் எனக்கு தெரியும். ஓம் பசங்களா, அதுங்களை நான் பிறக்க விட்டாதானடி. இன்னும் நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்கணும்டி? பசங்க முகத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க இன்னும் பல மாசம் காத்துட்டு இருக்கணும். உங்க அப்பா என்கிட்ட 2 ஆம்பளை பிள்ளைங்கன்னாரு. ஆஹா, ஆனா பொண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அதுங்களை அழிச்சிருவேன்டி. சரி, அடுத்த செக்அப் டேட் என்னைக்கு? அடுத்த மாசம் 10ஆம் தேதி. நீங்களும் கூட வருவீங்கல்ல? ஹஸ்பண்டை கூட்டிட்டு தான் வரணும்னு டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்ன கேள்விமா இது? நான் எப்படியே வராம இருப்பேன்? அடுத்த செக்கப்புக்கு மட்டும் இல்லடி, இனி போற எல்லா செக்கப்புக்கும் நாம ஒன்னா தான் போறோம். இப்ப சந்தோஷமா? பூட்டி இருக்குடா. அதனால என்ன, குதிச்சிடலாம். வா, பாத்து. யார் நீங்க? ஏய், கத்தாத. வாடி. எடுத்துட்டு வாடா. வா. ஏய், சொல்றல. வாய் மூடு. யாரா? ஏய், வாடி. விடுங்கடா. யாரா நீங்க? போடா போடா. ஏய், போடா. வந்துரு. ஏய், போடா போடா. ஏன் அவனை புடி. ஒண்ணா நில்லு. இரு. சீக்கிரம் வா. மாமா, யாருமா இவங்க? எனக்கு தெரியல. உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? அவங்க என்ன வந்து பிடிச்சதும் நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இங்க நடந்ததெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாத. மாமா, கன்ஃபார்மா சொல்றேன், அது சந்திரனோட ஆளுங்க தான். எனக்கு நல்லா புரியுதும்மா. இந்த வீட்டுல யாருக்கும் இது தெரியக்கூடாது. உள்ள போலாம். வா. ஹலோ. என்னாச்சுடா? அவளை தூக்கிட்டீங்களா? சந்திரன பிளான் சொதப்பிருச்சு. அந்த துளசி வசமா சிக்கியும் கூட உங்களால அவளை தூக்க முடியலையாடா? இந்த ஒரு தடவை பொறுத்துங்கண்ண,
இந்த வேலையை கச்சிதமா முடிப்பேன். ஐயோ. டேய், துளசி மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்ல. நான் அன்பானவனாவும் நல்லவனாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே அவ என் கைக்குள்ள வரத்துக்காக தான். ஒரே ஒரு முறை மன்னிச்சிருங்கண்ணே, நான் கண்டிப்பா அவளை தூக்கிடுறேன். ச்சே. என்னங்க நீங்க தூங்கலையா? கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நீ போய் தூங்கு. நான் ஸ்கூல்ல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தான் இப்படி நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரி, குட் நைட். துளசி, நீங்களா? ஜெயமாமா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? பகல் நேரத்துல என்னால உன்கிட்ட வந்து இந்த வீட்டில் பேச முடியாது, உனக்கு தான் தெரியுமே. எனக்கு உன்னை பார்க்க வேற வழி தெரியல துளசி. உன்னை ஒரு வேலைக்காரியா எல்லாரும் கேவலமா நினைக்கிறத என்னால தாங்கிக்க முடியல துளசி. இதை நினைச்சு நான் பெருசா கவலைப்படல.
இது வேற வீடு இல்லைல்ல. அம்மா உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னோட கவலை அதெல்லாம் இல்ல. ஷைலாக்கா என்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க. ஆனா அவங்கள ஏமாத்திட்டு இருக்க. அது துரோகம் மாமா. ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க என்கிட்ட நடந்துக்கிறாங்க. பதிலுக்கு நான் என்ன செய்யறேன்? ஷைலாக்காவுக்கு நான் யாரு என்னன்னு தெரிய வந்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அதுக்கு முன்னாடி நான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். எப்பவும் அவங்க என்ன பார்க்காத ஒரு இடத்துக்கு நான் போகணும். நீ நல்லா பாதுகாப்பா வாழ்றதுக்கான ஒரு இடத்த நான் ரெடி பண்றேன் துளசி. யூகேல இருந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், நந்தா. அங்க ஒரு ஸ்கூல்ல உனக்கு வேலை ரெடி பண்றதுக்காக நான் அவன்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கேன். அவனும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே பாஸ்போர்ட் எடுத்தாகணும். விசா மட்டும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நான் இதை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். இவர் இந்நேரம் எங்க போனாரு? ஷைலாக்கா இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க எங்கிருந்து கிளம்புங்க ப்ளீஸ். போங்க மாமா. உனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல? தாலி கட்டினவள மேல படுக்க வச்சுட்டு இப்படி கள்ளக்காதலியோட பேசிட்டு இருக்கே. நான் துளசியை பார்த்து பேசினா உங்களுக்கு என்னமா பிரச்சனை? ஓஹோ, தாலி கட்டி ஒருத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் துளசி கிட்ட நீ பேசுறத நான் ஏன்னு கேட்க கூடாதா? ஆஹா, நீ ரொம்ப நல்லா தான் பேசுற. வெக்கப்படுற மாதிரி எந்த வேலையும் நான் பண்ணல. நான் ஒன்னும் கண்டவளை பார்க்கவும் போகல. ஓ, துளசி என்னோட முறை பொண்ணு. அவளை பார்க்கறதும் பேசுறதும் அவ்வளோ பெரிய தப்பா எனக்கு ஒன்றும் தோணல. இப்போ உனக்கு நல்ல குளு குளுன்னு இருக்குமே. உனக்கெல்லாம் போன் இருக்கிறது எவ்வளவு வசதி இல்ல? அந்த அப்பாவி பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறமா இவன் உன்னை வந்து ரகசியமா பாப்பான். இதெல்லாம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இனிமே நான் ராத்திரி தூங்க போறதே இல்ல. நீங்க ராத்திரி தூங்குங்க இல்ல தூங்காம இருங்க. தப்பு பண்றவங்க தானே அதுக்கெல்லாம் பயப்படணுமா? எனக்கு துளசியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து பார்ப்பேன். ஷைலா தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு மட்டும் தெரியாம வந்து பார்ப்பேன். இது கண்டிப்பா ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுடா. நீங்க ரெண்டு பேரும் பண்ற திருட்டுத்தனத்தை அவ கண்டுபிடிப்பாடா. இவ பாட்டுக்கு போயிடுவா. இவளுக்கு நீ நஷ்டப்பட எதுவுமே இல்ல. நீதான் உன் பொண்டாட்டி முன்னாடி அவமானப்பட்டு நிப்ப. கடவுளே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. என்னாச்சு அத்தை? எனக்கு திடீர்னு ரொம்ப தலைவலியா இருக்குமா. பிபின்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, அப்புறம் ஹாஸ்பிடல் போகல? வாங்க அத்தை போகலாம். நீங்க என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? மாமா எங்க? அத்தை, பிபினா கண்டிப்பா டாக்டர் கிட்ட காமிச்சாகணும். நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போகலாம். இல்லம்மா, இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
நீ நீ போய் படுமா. கடவுளே. நீ இந்த வீட்டுக்கு எப்ப வந்தியோ அன்னைக்கே என்னோட தூக்கம் போயிடுச்சு. இந்த குடும்பத்தோட நிம்மதியே இப்படி அழிக்கிறியே, நாங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணோம்? ஷைலாவோட வாழ்க்கைக்கு என்னைக்கும் நான் ஒரு தடங்களா இருக்க மாட்டேன். நீ இடைஞ்சல இருக்க மாட்டியா? அவ தூங்குனதுக்கு அப்புறம் அவன் உன்னை திருட்டுத்தனமா வந்து பார்த்தத நான் கையும் களவுமா புடிச்சேன். அப்படிப்பட்ட என்கிட்டயே நல்ல மாதிரி நடிக்கிறியா? அத்தை, ஜெயா மாமா என்ன பார்க்க வந்தது பெட்ரூம்க்கு இல்ல, கிச்சனுக்கு. இன்னைக்கு கிச்சனுக்கு பார்க்க வர சொன்ன, நாளைக்கே பெட்ரூம்க்கு கூப்பிட மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல இருக்காம தயவு செஞ்சு வெளியே போயிடுறியா? துளசி, நீ ஒரு அம்மாவாகும் போதுதான் என்னோட கஷ்டம் என்னன்றது உனக்கு புரியும். வீடு வந்துருச்சு, இறங்கு. இதுதான் கருணாகரன் சாரோட வீடு. பரவாயில்ல, வீடு சுமாராதான் இருக்கு. அரண்மனை இதை விட பெருசுன்னு நினைக்கிறேன். எனக்கு அரண்மனை எல்லாம் ஒண்ணு இல்லைனாலும் என் 18வது வயசுல இருந்து நான் வாழ்ந்தது இதை விட பெரிய மாளிகையில. பெரிய பெரிய ராணிங்க அனுபவிச்ச வாழ்க்கைய நானும் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? இது பாரு, உன்னோட புராணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றதை மட்டும் ஒழுங்கா செய். சரிங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஹலோ, நானும் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதுல எந்த குறை இருந்தாலும் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீ முதல்ல உள்ள போ. ஹலோ, நான் வலது காலை வச்சு உள்ள போவா இல்ல இடது காலை வச்சு உள்ள போவா? நீ ஏதாவது ஒண்ணு வச்சு உள்ள போமா. வலது காலை வச்சு உள்ள போலாம். அட, பாத்துட்டு இருக்காம உள்ள வாங்க. இது பாருமா மனசே. யார் மாமா இவங்க? இது பாருமா, இது புது வேலைக்காரி. வணக்கம்மா. நீ தேவையில்லாம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு உதவியா இருக்கட்டுமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ கர்ப்பிணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரன் நல்லவனா மாறி இருக்கிறான். நீ 2 குழந்தைங்களையும் நல்லபடியா பெத்தெடுக்கணுமா. சந்திரன் இனிமே பழையபடி வாழக்கூடாது. ஓ, யூ மீன் டபுள்ஸ்? ஆனா அந்த அளவுக்கு வயிறு பெருசா இல்லையேம்மா. எனக்கு 2 மாசம் தான் ஆகுது. ஓ, யாரு மனசு இது? புது சர்வன்ட்மா. வேலைக்காரியா? ஆமா, உன் பேர் என்ன? ஹேமலதா மேடம். வணக்கம்மா. இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்க? நான் வேலை பார்த்த இடத்துல சட்டுன்னு சொல்ல முடியாது. நான் ஏகப்பட்ட வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்காரி எல்லாம் பார்க்காதீங்க.
உங்கள ஒருத்தி அப்படியே நினைங்க. எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. போதும் போதும், நீ உள்ள போ. ஆமா, உள்ளன்னு சொன்னா என்ன? ஏய், இது சமையல் கட்டுக்குள்ள. ஓ, கொஞ்சம் தள்ளுங்க. ஆமா, கிச்சன் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் ஓ, போங்க. அப்போ நான் நேரா போய் வலது பக்கம் போணுமா? இல்ல, நேரா போய் லெஃப்ட் போங்க. ஓ, லெஃப்ட். இவள நம்பலாமா மாமா? பிரச்சனை பண்றவளா இருந்தா நான் இங்க கூட்டிட்டு வருவேனாமா? நீ தைரியமா இருமா, உனக்கு வேண்டியதெல்லாம் அவ பண்ணி தருவா. எப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனடியா நீ எனக்கு கால் பண்ணு. அப்படின்னா சரி, நான் கிளம்பட்டுமாமா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. போயிட்டு வரேன் பானுமதியம்மா. அவளை பார்த்தாலே நம்ப முடியலையே. உன் குழந்தைங்களை அழிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரோன்னு டவுட்டா இருக்கு. இல்லம்மா, என் குழந்தைங்களை அழிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணா அது கண்டிப்பா என் புருஷனாதான் இருக்கும். என்ன சூடா இருக்குப்பா. முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஆஹா, ஜூஸ் இருக்கா? ஓஹோ, ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? ஓ, இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க? நான் ஏகப்பட்ட வீட்டுல வேலை பார்த்திருக்கேன். கரெக்டா சொன்னா நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரி இல்ல. ஹோம் நர்ஸ். ஹோம் நர்ஸ். பிரசவம் முடிகிற வரைக்கும் உங்க கூட இருந்து பாத்துக்கதான் சிவராஜ் முதலாளி என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்க இருக்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்துப்பேன். இங்கேயும் அதே மாதிரி நான் நடந்துப்பேன். நீங்க உங்க உடம்ப அசையாம பாத்துக்கணும்னு முதலாளி என்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலா சொல்லிருக்காரு. முதலாளி சொன்னா கேட்காம இருக்க முடியுமா? எங்க மாமாவை எப்படி தெரியும்? முதலாளியோட தூரத்து சொந்தக்கார ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்கும் போது நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்படிதான் அறிமுகமான. என் மேல முதலாளிக்கு ஒரு தனி அன்பு. சரி, ஸ்ட்ரோக் வந்த ஆள் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அப்புறம் ரொம்ப நல்லா இருக்காரு. போன வாரம் தான் இட்லியும் சாம்பாரும் படைச்சோம். என்ன காரியம்மா? தலைவர் எப்பவோ டமால். இந்தாமா ஜூஸ் குடிமா. மனசே, சாப்பிடுற பொருளை வீணடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. சமையல் கட்டுல பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். எனக்கு கோபம் வந்துதான் நான் உன்னை கூப்பிட்டேன். அம்மா, அவ பிரச்சனை பண்றவ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சும்மா வெட்டியா பேசிட்டு மட்டும்தான் இருப்பா போல. இங்க பாரு, நீ எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்புற. அது உனக்கு அவ்வளவு நல்லதில்ல. அவ பேச்ச நீ கவனிச்சியா? சிவராஜனோட பேரை சொல்லும் போது தேனும் பாலும் ஒழுகுது.
முதலாளி சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வா. நாளைக்கே சிவராஜா அவகிட்ட நம்ம 2 பேரையும் விஷம் வச்சு கொல்ல சொன்னா? நீங்க தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இப்படி பேசாதீங்க. மாமா பேர குழந்தைங்களை எப்ப பாப்போன்னு காத்துட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி அன்பா நடந்துட்டு இருக்காரு. உன் மாமனார் குடும்பத்தை நம்பி நம்பி எனக்கு கிடைச்சது எல்லாமே போதும். இங்க பாரு, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. உன் புருஷன் ஒருத்திய வச்சிருந்தான்ல, அந்த வேலைக்காரி ஸ்மிதா, அதே மாதிரி அந்த சிவராஜன் வச்சிட்டு இருந்தா பழைய ஆளா இருப்பா இப்ப வந்திருக்க வேலைக்காரி. உன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அடிபட்டாலும் நீ இந்த ஜென்மத்துல திருந்த போறதில்ல. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஹேமலதாவால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த ஆள் புத்தி தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைங்கள அழைக்கிறது தான் இப்ப அந்த ஆளோட நோக்கம். ஆனா அவரோட அப்பா அதை பண்ண மாட்டாருமா. இப்ப வந்திருக்கிறது மகனோட ஆள் இல்ல, அப்பாவோட ஆளுங்கிறதால நான் நம்பிக்கையா இருக்கேன். அம்மா, அம்மா, லக்ஷ்மி, காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்து வச்சுட்டு வந்தனே. சாப்பிட்டீங்களா? இல்ல, வெளியே வந்து பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட யாருமே வரல. தனியா எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டேன். அம்மா, இந்த வீட்ல எல்லாருமே இப்படிதானா லக்ஷ்மி? எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிடுவாங்க? ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமா, நேத்து ராத்திரி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? நான் எழுந்து பார்த்தப்போ அவர் பெட்ல இல்ல. சரி, எங்க போனாருன்னு தேடி வந்தப்போ அத்தை கோவமா பேசிட்டு இருந்தாங்க. நீயும் அங்கதானே இருந்த? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல? நீ அங்க வந்தப்ப அவர் அங்க இருந்தாரா? இல்ல, உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு முதலாளி அம்மா தான் என்ன கூப்பிட்டாங்க. ஜெயகிருஷ்ணன் சார் அதுக்கப்புறம் தான் வந்தாரு. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்றது என் கூட தூங்கின என் வீட்டுக்காருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா எனக்கு தெரியாதே. கால் பண்ணிருந்தாலும் கதவு தட்டி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்குமே. அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? டெலிபதி மூலமாவா? நான் கிளம்புறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? வேணாம். பாத்தியா, காலையில சாப்பிடாம கூட கிளம்பிட்டாரு. நான் இங்க வந்து ஒரு நாள் தான் ஆகுது. இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? அத்தை என்னமோ என்கிட்ட மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா புது மருமக வந்த சந்தோஷம் அவங்க முகத்துல தெரியல. அவங்க ஏதோ டென்ஷனா இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த என் வீட்டுக்காரு இப்போ அப்படி இல்ல, சுத்தமா மாறிட்டாரு. அதுக்காக அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லல. என்ன ஆனாலும் நான் இந்த வீட்டுல தானே வாழ போறேன்.
இன்னும் எவ்வளவு நாள் தான் எல்லாருனாலையும் எல்லாத்தையும் மறைக்க முடியும்னு நான் பாக்குறேன். இல்ல துளசி, துளசி எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா? லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எடுத்துட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.